வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் கோபுர வாசல் பகுதியில் நெருப்பு வைத்த நபரால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரிடம் தான் சிவன் என கூறி அதிர்ச்சியை கிளப்பிய நபர் யார்? நடந்தது என்ன? நான் கடவுள் ஆர்யா பட பாணியில் நான் தான் கடவுள், நானே சிவன் என்று கூறி போலீசாரை அதிர வைத்த நபர்தான் இவர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கோபுர வாசல் பகுதியில் 10 லிட்டர் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திய இந்த ஆசாமி யார்? நெற்றியில் பட்டையடித்துக் கொண்டு தன்னைத்தானே கடவுள் என்று கூறி கோவில் பக்தர்களை மட்டுமல்லாது காவல்துறை அதிகாரிகளையும் அலறவிட்ட குருநாதரின் குரு பின்னணி இது. இன்னைக்கு கோயிலில் உட்காந்து அங்கே போய் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே போய் கல்லுக்கு கொண்டு போய் பாலை கொண்டு ஊற்றையும் தேனை கொண்டு ஊற்றையும் பூமாலை கொண்டு போடையும் ஐயோ அம்மாண்டு அலறி அடிச்சுட்டு வாயில் வயிற்றில் அடித்து ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் உங்கள் அப்பா அம்மா தாத்தா இறந்தால் நீங்கள் எப்படி கும்பிடுதீங்களோ அதே மாதிரி தான் எங்களை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் முருகன் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவியல் பிரகாரம் தான் நான் நிரூபிக்கணே தவிர எந்த ஒரு மாய மந்திரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தென்காசி நகரில் அமைந்துள்ள புகழ்வாய்ந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஐயப்பன் கோவில் சீசன் என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டமும் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் இன்று காலை 9 மணிக்கு 10 லிட்டர் பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெய் கேனுடன் கோவிலுக்கு வந்த மர்ம ஆசாமி ஒருவர் கோபுர வாசலில் படுபயங்கர சம்பவத்தை நிகழ்த்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி உள்ளார். கோவில் கோபுர வாசலில் பற்றி எரிந்த தீயை பார்த்து பக்தர்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். கடை போட்டிருந்த வியாபாரிகள் மிரண்டு போனார்கள். வாசலில் தீப்பற்றி எரிவதாக கோவிலின் உள்ளே இருந்த ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்து வெளியே ஓடி வந்தனர். உடனடியாக அவர்கள் தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தென்காசி டிஎஸ்பி தமிழ் இனியன் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தீ வைத்த நபரை பிடித்த போலீசார் தென்காசி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் தீ வைத்த நபர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கீழையாப்பிளையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தபாலன் என்பது தெரிய வந்தது. விசாரணையின் போது போலீசாரிடம் நான் தான் சிவன், நான் தான் கடவுள், என்னைத்தான் எல்லோரும் வணங்குகிறார்கள் என்று கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மேலும் காசி விஸ்வநாதர் கோவிலின் உள்ளே இருக்கும் சிவலிங்கத்தை தோண்டி எடுக்கத்தான் இங்கு வந்தேன் என்று கூறி அதிகாரிகளை மிரள வைத்துள்ளார். தென்காசி முழுக்க இந்த குருநாதரின் குறுகுறு சம்பவம் காட்டுத்தீயாக பரவி உள்ளது. விசாரணை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் சிலர் கிறங்கி போனதாக தெரிகிறது. பிரசித்தி பெற்ற தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் கோபுர வாசல் முன்பு பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்த சம்பவம் தென்காசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.